இந்த கொஸ்டினில் ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட வட்டமாக ஒரு பூங்கா ஒன்று இருக்குது. அந்த பூங்காவை சுற்றி இருக்கக்கூடிய அளவை தான் சுற்றளவுன்னு சொல்லுவோம். நான் ஒரு தடவை அந்த பூங்காவை சுற்றுறதுக்கு 15 2/3 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகுது. ஓகேவா, ஒரு தடவை சுற்றுறதுக்கு. சரி, இப்போ இந்த கலப்பு பின்னத்தை நார்மலாக மாற்றுவோம். அப்போ 15 3 பெருக்கணும், பெருக்கி அந்த 2ஆல் கூட்டணும். 3 பெருக்கினா 45, அந்த 2ஆல் கூட்டினா 47/3 வருமா? ஓகே, ஸோ அதை எழுதிக்கிட்டேன். எனக்கு ஒரு தடவை சுற்றுறதுக்கு இந்த 47/3. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பூங்காவை 3 முறை கயிற்றுனால வேலி போட போகிறாங்க. 3 தடவை சுற்றி. அப்போ ஒரு தடவைக்கு 47/3னா 3 தடவைக்கு எவ்வளோ வரும்? 47/3 இன்ட்டு 3ன்னு போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ இந்த 3 கட் ஆயிரும். அப்போ 47 மீட்டர்னு வரும். அப்போ ஒரு தடவை, அதாவது 3 தடவை நான் கயிற்றுனால கம்பி வேலி போடுறதுக்கு எனக்கு 47 மீட்டர் ஆகும். ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதையும் தாண்டி ஒரு மின்சார கம்பி வேலி அமைக்கிறாங்க. ஆனால் இது வந்து என்னென்னா 3ல் 2 பங்கு தான் மின்சார கம்பி வேலி இருக்குது. அப்போ ஃபுல்லாக இல்லை, 3ல் 2 பங்கு தான் இருக்குது. அதே மாதிரி தான் 47/3 இன்ட்டு 2/3. சரியா? ஓகே, இப்போ இந்த 47 2 பெருக்கினா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94. 3 பெருக்கினா 9. இது வந்து கம்பி வேலி அமைக்கிறதுக்கான அளவு. அது வந்து என்னது, கயிற்றுனால அமைக்கிறதுக்கான அளவு. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்த வேலியோட அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிடணும், அது ரெண்டையும் நீங்கள் கூட்டிடணும். அப்போ 94/9 + 47. அப்போ 9ஆல் 47 பெருக்கி அந்த 94ஓட கூட்டணும். கூட்டினா 517/9 வரும். சரியா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், இது வந்து என்னத்தில் இருக்குது, ஒரு பின்னமாக இருக்குது. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. அப்போ 517 உள்ளே போட்டுருங்க, 9 வெளில போட்டுருணும். ஃபஸ்ட்டு 5ஆல் அடித்தா 45, பேலன்ஸ் 6 67. ஸோ 7ஆல் பெருக்கிற என்ன வரும், 63ன்னு வருமா? மீதி 4 எப்போவுமே மேலே தான் போடணும். மீதி எப்போவுமே மேலே தான் போடணும். சரிங்களா? அப்போ 4 மேலே போட்டுக்கிறேன். எதால் வகுத்தீங்க, 9ஆல் வகுத்தீங்களா, அதை கீழே போடணும். ஈவு வந்து சைடில் போடணும். ஸோ இதுதான் இந்த டேர்முக்கான ஆன்சர்.